ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க. ஜானகி வந்து மாயா கிட்ட வந்து பேசுறதுக்காக வராங்க. என்ன மாயா, நேத்தி நடந்த விஷயத்தெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்காக அவன் இது மாதிரி பண்ணானோன்னே அந்த இடத்துல வந்து வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம மாயா வந்து சமாளிக்கிறாங்க. சீனு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு எனக்கு தெரியும். சரி மாயா, இனிமேட்டு நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல. ரகுராம்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதுக்காக நம்ம ஜானகி வந்து முடிவு எடுத்துட்டாங்க அந்த இடத்துல. அதுக்காக தான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அம்மா நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியலையம்மா அப்படின்னு சொல்லி தனலட்சுமி வந்து கேட்குறாங்க. மாயாவுக்கு புரிஞ்சிருக்கும். சரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அடுத்தது சுவாரஸ்யமாக ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தனலட்சுமி அங்கேருந்து போகிறாங்க. பெரியம்மாக்கு அப்படி என்ன தெரிஞ்சிருக்கும், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மாயா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சாமி ரூமுக்கு வந்து போகிறாங்க. சாமி வந்து கும்பிட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு சீனு இங்கே வாயேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்ப்பா இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு அப்படி என்னதான் கஷ்டம், எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா மன்னிப்பு கேட்க வேணாம், சீனு எப்போதும் வந்து நேர்மையாக உண்மையாக இருக்கணும் தான் நாங்கள் ஆசைப்பட்றோம். உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லுப்பா, நான் தீர்த்து வைக்கிறேன். அத்தைக்கிட்ட சொன்னால் மனசு கஷ்டப்படும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நான் சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருக்கேன். நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன தேவை ஏது தேவைன்னு எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன் சீனு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அத்தை, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு என்ன ஆசை இருக்குது, நீங்களும் மாமாவும் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறீங்களே, அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன தேவை இருக்குங்கிற மாதிரி மலுப்புற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சீனு. அப்போன்னு பார்த்து நம்ம ஜானகி வந்து சரிப்பா நடித்ததெல்லாம் போதும், இன்றைக்கி உன்னோட காதல் விவகாரத்தை உங்கள் மாமா கிட்ட வந்து சொல்ல போகிறேன். என்ன சொல்கிறீங்க, நீயும் மாயாவும் லவ் பண்ணுற விஷயம், நீ தான் மாப்பிள்ளையாக வந்து அந்த இடத்துல உட்கார வேண்டியது, கடைசி நேரத்தில் வந்து மாயா வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது, எனக்கு ஏ டு இசட் எல்லாமே தெரியும். இன்றைக்கி உன் காதலை வந்து நான் உங்கள் மாமாட்ட சொல்ல போகிறேன். எப்படி இருந்தாலும் நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஒருத்தர் ஒருத்தர் தியாகம் பண்ணுறதுக்கு இது வயசும் கிடையாது, இது பக்குவம் கிடையாது. உங்களுக்கான வாழ்க்கையை அமைச்சு தர வேண்டியதுதான் எங்களோட கடமை. நான் பார்த்துக்கிறேன் சீனு அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப தேங்க்ஸு, நான் என்ன சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே சந்தோஷத்தோடு தான் நீ எப்போதும் இருக்கணும். இவ்வளோ நாளாக வந்து வருத்தப்பட்டுட்டு இருந்த சீனோட ஃபேஸ் இப்போ தான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறத நான் பார்க்குறேன். உங்கள் கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க. சீனு பேர்லேயும் மாயா பேர்லேயும் வந்து அர்ச்சனை வந்து பண்ணுறாங்க. என்னது இவங்க 2 பேர் பேரில் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்க, 2 பேரோட எதிர்காலம் வந்து நல்லபடியாக அமையணுங்க இல்லைங்க. அதனால தான் ஓகே ஏங்க உங்கள்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணும், அதுக்காக தான் கோயிலுக்கு வந்து வந்திருக்கேன். ஜானகி நேத்தி உன் மனசில் இருக்கிற கவலை வந்து என்ன ஏதுன்னு தெரிஞ்சிச்சு, ஆனால் என்ன நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற, அதை தானே சொல்ல வரப்போகிற. சரி சொல்லுமா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சீனு வந்து சந்தோஷமாக வந்து மாயா ரூமுக்குள்ளே வந்து போகிறாங்க. பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. என்னடா நேற்று வரைக்கும் சோகமாக இருந்தேன், இன்றைக்கி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. ஆமாம் எனக்கு நீ உதவி செய்ய மாட்டேன்னு, ஆனால் நம்ம 2 பேரை பற்றி ஒருத்தவங்க வந்து பேசி இன்றைக்கி மாமா கிட்ட ஒரு முடிவு வந்து வாங்க போகிறாங்க. அவங்களும் இந்த வீட்டில் மிகப்பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் சும்மா காமெடி பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத, உண்மையில தான் ஜானகி அத்தை தான் வந்து எனக்காக பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி போட்டுது அந்த இடத்துல. இதனால தான் வந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு பெரியம்மா வந்து காலையில் வந்து சொல்லிட்டு போனாங்களா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா. ரொம்ப பாட்டமாக இருக்காங்க. ஏய் சொல்லிட்டா வந்து ரகுராமுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அத்தை எப்படி சொல்லணுமோ அப்படி நைஸாக வந்து சொல்லிடுவாங்க. இனிமேட்டு எனக்கு கவலையே இல்லை, நம்ம 2 பேரும் தான் வந்து கல்யாணம் பண்ண போகிறோம். இன்னொன்று சாருமதிக்கும் எனக்கு இருக்கிற கல்யாணத்தையும் வந்து ஏதாவது பண்ணி நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த வீட்டில் ஒவ்வொரு ஆதரவாக வந்து பெருகிக்கிட்டே போகுது தெரியுமா, என்னது ஒவ்வொரு ஆதரவாக பெருகிக்கிட்டே போகுதா, அதெல்லாம் சொன்னால் உனக்கெல்லாம் புரியாது. இனிமேட்டு உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதையே கிடையாது மாயா. நீ இனிமேட்டு எதுவுமே சொல்ல முடியாது. பெண்ணா என் பக்கத்தில் வந்து உட்காந்துப்பியா, ரகுராம் மாமாவே வந்து கட்டுறா தாலின்னு சொல்லும்போது அவங்க கையால் வாங்கி தாலியை உன் கழுத்தில் கட்ட போகிறேன்னா இதான் நடக்க போகுதுன்னு. ஏன்டா லூசு மாதிரி பேசாதடா, போய் அங்கே தடுக்கணும்டா, மாமாவுக்கு ஏதாவது பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. நம்ம மாயா வந்து சீனுக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. கோயிலில் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்லங்க, அது இப்போ சொல்ல போகிறேன், மனசை வந்து கல்லாக்கிக்கங்க. பீடிங் ரொம்ப பெருசாக இருக்குது, ஜானகி என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கிஷோர் சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன சொன்னாங்க ஒன்றும் புரியலையே, கிஷோர் அப்படி என்ன சொன்னா, பஞ்சாயத்தில் போய் தானே சொன்னான். போய் சொல்லங்க, சீனும் மாமாயாவும் லவ் பண்ணுறாங்க, அன்றைக்கி மாப்பிள்ளையாக வந்ததே வந்து சீனு தான், அதனால தான் பட்டு வெட்டி பட்டு சட்டையில் வந்து வந்துகிட்டு இருந்தான். இது இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும்னு தெரியாமல் நான் தடுமாற்றத்திலே இருந்தேங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி. எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ரகுராம் இந்த விஷயத்தை கேட்டோன்னு வந்து கீழே படுத்து அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. என்னங்க ஆச்சுன்னு சொல்லி தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ரகுராம் வந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. நிச்சயம் வந்து ரகுராம் வந்து இந்த விஷயத்தை வந்து எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரில. இது கனவாக இருக்குமா இல்லை உண்மையிலேயே வந்து ரகுராம்கிட்ட வந்து சொல்லுவாங்களா,
சின்ன சுவாரஸ்யமான ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. இல்லாட்டி மாயா வந்து இந்த விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி கோயில்ல வந்து தடுக்க வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.